கரூர் கம்பெனிக்காரரு அந்த கரூர் கம்பெனி 10 ரூபாய்க்காரர் வந்து அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறாரு. பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பேரை சொல்ல வேணாம், கரூர் 10 ரூபாய்க்காரர்னு சொல்லிடுவோம். இன்னைக்கு திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள், பெரும்பாலான அமைச்சர்கள் ஒன்னு இடி ரைடு இல்ல இன்கம் டாக்ஸ் ரைடு, சொத்து குவிப்பு வழக்கு பெண்டிங் இருக்கு. இது போகாத அமைச்சர் இல்ல, பல பேர் ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டு கரூர்ல உட்கார்ந்துருக்காங்க, அமைச்சராக முடியாம உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு. ஏன்னா அவர் பேரை சொன்னா அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு போய் ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு அந்த கரூர்காரர். அவர் பத்தி நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கி அந்த கரூர் கம்பெனிக்காரரு அந்த கரூர் கம்பெனி 10 ரூபாய்க்காரர் வந்து அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறாரு அந்த கரூர் 10 ரூபாய் கம்பெனிக்காரர். நம்ம இதனால சட்டபூர்வமாக ஹைகோர்ட்டை மதிக்கணும்ல, உயர்நீதிமன்றம் மதிக்கணும். பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பேரை சொல்ல வேணாம், கரூர் 10 ரூபாய்க்காரர்னு சொல்லிடுவோம். எப்படி அவரை உச்ச நீதிமன்றம் பதவி விலக வேண்டும் என்று சொல்லும் வரை காத்திருந்தார் ஸ்டாலின் அவர்கள். ஒருத்தரை பதவி விலகணும்னு சொல்லி முடியும் வரை காத்திருந்து வெளியே வந்த உடனே ராஜ மரியாதை. எப்படின்னா அவர் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டார், சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே ஹோட்டல்லாம் தங்கியிருக்காரு. ஏன்னா போனா அமைச்சராதான் போவேன்னு சொல்லிட்டு ஹோட்டல்லே தங்கியிருந்து உடனே அமைச்சராக்கப்பட்டார். மீண்டும் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கியது. அது மாதிரியான அமைச்சர்களை நிரந்தரமாக இந்த தீய சக்தி, இந்த திமுகவை ஒட்டுமொத்தமாக நம்ம வீட்டுக்கு அனுப்பணும்னா நம்ம எல்லாரும் வாக்களிக்கும் உரிமையை சரியா வச்சுக்கணும்.